ஹலோ அண்ட் வெல்கம் டு ரமேஜிங் வித் தேவி. இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, அந்த கோரி கிஷன் பிரச்சனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஆ, அந்த பத்திரிக்கையாளர் பண்ணது தப்புன்னு நெறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அ அப்புறம் கோரி கிஷன் எவ்ளோ நல்லா அத ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு பாராட்டுகளும் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரஸ் மீட் பிரஸ் கிளப் கமிட்டி வந்துட்டு அம் இதே மாதிரி ஒரு கண்டன அறிவிக்க வெளியிட்டிருந்தாங்க. இப்ப அந்த அறிவிக்கை நீங்க பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கமிட்டில வந்துட்டு 13 பேர் இருக்காங்க. அதுல வந்து 2 பெண்கள் தான். சுந்தர பாரதி புதிய தலைமுறையில இருந்தும், ஆம் அகிலா ஈஸ்வரன் ஹிந்து பத்திரிகையில இருந்தும் இருக்காங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல 15% பெண்கள் தான் இருக்காங்க அந்த கமிட்டில. இந்த கண்டனம் தெரிவித்ததெல்லாம் நல்லதுதான். அது வந்து அதுக்கு மாற்று கருத்தே இல்ல. இப்ப என்னன்னா, இது மாதிரி பிரச்சனைகள் எப்படி நம்ம தடுக்கிறதுன்னு. இப்போ ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, இதே மாதிரி ஒரு சினிமா பிரஸ் மீட்ல வந்துட்டு ஒரு ஆங்கர வந்து அவங்க போட்டிருந்த உடைய பத்தி அ ஒரு கான்ட்ரோவர்சி ரொம்ப பெருசா போயிட்டு இருந்தது. அந்த பத்திரிக்கையாளர் வந்துட்டு, "நீங்க என்ன மாதிரி உடை போட்டிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டது. இது மாதிரி வந்து சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்போ ஒரு கண்டனம் தெரிவித்துட்டு, அந்த பொண்ண வந்துட்டு ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாங்கன்னு பாராட்டிட்டு கடந்து போயிட முடியாது. இத வந்து எப்படி மாத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த யோசனை வந்து என்னன்னா, அந்த பிரஸ் கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. என்ன பண்ணணும் இது மாதிரி வந்து இந்த மாதிரி சம்பவங்கள தடுக்கிறதுக்கு? நெறைய பெண் பத்திரிகையாளர்கள் வேணும். நெறைய விஷயம் பண்ணலாம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெண் பத்திரிகையாளர்கள் வேணும். இப்ப இதே பிரஸ் மீட்ட நீங்க வந்துட்டு இந்த சிச்சுவேஷன வந்து யோசிச்சு பாருங்க. அந்த ரூம்ல 3 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. நெறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேத்துல 25 ஆண்கள், 25 பெண்கள் இருந்தாங்கன்னா, அந்த ரூம்ல அப்படி ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்களா ஃபர்ஸ்ட்டு? அது மாரி கேள்வி கேட்டாலுமே, அதுக்கு ஒரு மாற்று கருத்து வந்து அந்த ரூம்ல இருந்தே வரும். அந்த பத்திரிக்கையாளர் கிட்ட இருந்தே வரும். ஏன்னா பெண்கள் இருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ஆண் பார்வை, பெண் பார்வை அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஆண் பார்வை தப்பு, பெண் பார்வை கரெக்ட்டு. இல்ல பெண் பார்வை தப்பு, ஆண் பார்வை கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துலயுமே தப்பு, கரெக்ட்ன்னு எல்லா பார்வையிலயுமே இருக்கும். என்னன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீமா ஒரு சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துட்டு மு அ பார்வை அப்படிங்கிறது அந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்வை வந்து ஆண் பார்வையா தான் இருக்கு. அது வந்துட்டு பெண் பார்வையும் சேர்ந்து கலந்திருந்தா, பார்க்குறவங்க ஓ! இது கரெக்ட், இது தப்புன்னு அவங்களே வந்துட்டு அ அ மாத்திக்குவாங்க அவங்கள. இதுதான் அப்படின்னு புரிதலும் நெறைய வரும். அதனால வந்து பார்வை அ வந்து எல்லா பார்வையும் வேணும் ஒரு சமூக தளத்துல அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து நெறைய பெண்கள் வரணும். அப்ப இந்த பிரஸ் கமிட்டி என்ன பண்ணணும்னா, அ பெண் பத்திரிகையாளர்கள், ஜர்னலிஸ்ட்ட வந்துட்டு எப்படி இப்போ ஒரு 9த், 10த், 11த், 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்கலாம் வந்துட்டு ஜர்னலிசம் படிக்கணும் அப்படின்னா, அந்த ஜர்னலிசம் படிக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்? அவங்க வந்து எப்படி அதுக்கப்புறம் அந்த ஜர்னலிசம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்கள போய் ரெக்ரூட் பண்ணி, அம் அவங்க ஆர்கனைசேஷன்ல எப்படி இது பண்ணணும்? அந்த பைப்லைன் ப்ராசஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணணும். அது எதுக்குமே நடவடிக்கை எடுக்காம ஒரு வெறும் அறிக்கை மட்டும் வெளியிடுறது வந்து பத்தாது. அம் அதனால அத அவங்க வந்து அத மாத்தணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி.